4th மேட்ச் டோர்னமெண்ட்டில் விலாப்பட்டி வெர்சஸ் ஔவையார்பட்டி. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலாப்பட்டி பேட்டிங்கில் இருந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்னால் ஸ்ட்ரைக்கில் வந்து குகன் இருந்தாங்க. நான் செகஷனில் வந்து விஷால் இருந்தாங்க. ஓப்பனிங் பவுலர் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வசந்த் வந்தாங்க. வசந்துக்கு ஹை பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அந்த ஓவரில் ஒரு ஷார்ட் பால் மட்டும் போட்டார். அந்த ஷார்ட் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக்கில் அந்த பேட்ஸ்மேன் நல்ல ஹிட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், பவர்ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்த ஒரு பேட்ஸ்மேன் வந்து குகன். ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த ஓவரில். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருந்துச்சு அந்த ஒரு 6ஓட சேர்த்து. காமன் பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் ஓவர் பட்ட வந்த நியூ பவுலர் குழந்தை வந்தாங்க. குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் ஸ்லோவர் தூக்கி போட பார்த்தாரு. ஆனால் அன்னைக்கு டேல அவருக்கு கரெக்டாக பிச்சில் விழுவுல ஒரு டாஸ் பால் மாட்டிக்கிச்சு. ஆல்ரெடி 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் வந்து குகன். அவருக்கு வந்து அந்த டாஸ் பால் ஈஸியாக இருந்துச்சு. ஷார்ட் பாலில் ஒரு 6 பார்த்தோம், இப்போ ஒரு டாஸ் பால். அந்த டாஸ் பாலும் 6 மாறிச்சு. அந்த ஓவரில் ஆக்சுவலாக 2 பீமர் போட்டுருவாங்க, அதனால் பவுலிங் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அப்படிங்கிற நியூ பவுலர் வந்து கண்டினியூ பண்ணாங்க அந்த ஓவர். சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர். எப்படி குழந்தை வந்து ஒரு ஆக்ஷனில் போட்டாங்களோ அதே மாதிரி ஸ்லோவர் டு த ஏர் போட பார்த்தாரு. ஸோ 2 ஓவரை முடிக்கிறாங்க. அதோட வசந்தோர் ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்தீங்கன்னா காமன் பவர் பிளே முடிவில் ஸ்கோர் 10 இருந்துச்சு. அதில் ஒரு விக்கெட் விட்டுருந்தாங்க. விக்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷாலோட விக்கெட்டு. எர்லியராக அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வெளியே போயிட்டார். பவுலிங் சேஞ்ச் ரீப்ளேஸ்மெண்ட் வந்த பவுலர் ஸ்ரீகாந்த். அந்த ஓவரில் டோட்டலாக 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. டோட்டலாக 3 விக்கெட் விட்டுருக்காங்க. அந்த 2 ஓவருக்குள்ளே பேட்டிங் டாப் ஆர்டர் ஒரு 3 பேர் அவுட். இப்போ தேர்ட் ஓவர் மீண்டும் வசந்தை கொண்டாந்தாங்க. வசந்த் வந்து காமன் பவர் பிளே ஓவரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக ரன்ஸ் கொடுக்கல. கண்டிப்பாக இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 ரன்னுக்குள்ளே காமன் பவர் பிளே ஓவரில் போகிறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம், நல்ல விஷயம். அதை கரெக்டாக பண்ணி கொடுத்த ஒரு பவுலர் மீண்டும் பவுலிங் எண்டுக்கு வந்தார். பவுலிங் அட்டாக் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஓவரில் அவர் கன்சீட் பண்ண 2 ரன்னுங்க. மேட்ச் ஓவர். கண்டிப்பாக 2 ரனில் போட்டு போயிட்டார். டோட்டலாக இந்த செகண்ட் ஓவர்லேயுமே அவருக்கு ஒரு விக்கெட் கிடச்சிச்சு. ஆல்ரெடி ஒரு விக்கெட்டு, இப்போ ஒரு விக்கெட்டு. ஒரு எக்கனாமிக்கல் ஓவர் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் 2 விக்கெட்டு. எண்ட் ஆஃப் ஸ்பெல்லிங்கு வசந்த் அவருக்கு நல்ல பவுலிங். ஆக்சுவலாக மீண்டும் குழந்தை அவருக்கு மறுபடியும் பரவாயில்ல, 2 பீமர் போச்சு. அந்த ஓவரை கட் பண்ணி கொடுத்தாங்க. பட் மீண்டும் பவுலிங் வந்து கொண்டாந்தாங்க குழந்தை அவரை. ஸோ குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அல்ட்டிக்காமல் கரெக்டாக பந்தோட வெயிட்டை யூஸ் பண்ணி பிச்சை யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலராக இருந்தார். ட்விஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தா பேட்டிங்லேருந்து யோகேஷோட பேட்டிங் அவர் குத்தி போட கரெக்டாக அதை பிக் பண்ணி அடிக்க ஆரம்பித்தார். அந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போனார். கண்டிப்பாக யோகேஷோட பேட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டாக பிக் பண்ணி அடிக்கிறதுக்கு வாகா வந்துச்சு அவரை பொறுத்த வரைக்கும். 4th ஓவரை பொறுத்த வரைக்கும் 2-4 ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்த பேட்ஸ்மேன் யோகேஷ். ஸோ 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 45 கிட்ட ஆடினாங்க. ஸோ எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 53 டார்கெட். சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ரன் சேஸ்க்காக ஆனந்த் மற்றும் உங்களுக்கு லெஃப்டி பேட்ஸ்மேன் உள்ளே இறக்கினாங்க, அழகரை இறக்கினாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் ஓவர் விஷால் போட வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக எப்படி ஓப்பனிங்காக வந்தாரோ ஓப்பனிங் பவுலராகவும் அவரவே வந்தார். அவர் போடுற ஆக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டாமினன்ட் ஹேண்டு. அது வந்து பெருசாக மேலே ஏற்றி டக்குன்னு ஸ்னாப் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப மேலே ஏற்றவே இல்லை. ஆக்சுவலாக டக்குன்னு ஒரு ஸ்னாப் அடித்து குயிக்காக போட பார்த்தாரு. ஒரு நல்ல யார்க்கர் விழுந்துச்சு. யார்க்கருக்கான முயற்சியில் ஒரு டாஸ் பாலும் விழுந்துச்சு. அந்த டாஸ் பாலை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அடித்த பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் அழகர். இந்த கிரவுண்டுக்கு கண்டிப்பாக லெஃப்ட் தேவை, லெஃப்ட்டோட ஹிட்டு தேவை. அந்த ஹிட்டை முதல் ஓவர்லேயே காட்டினார். நீங்கள் மிஸ் பண்ணால் நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த 6 முதல் ஓவர் முடியுது. காமன் பவர் பிளே ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 10 வந்து நிற்கிது. இப்போ 24 பால் பாக்கி இருக்குது. உங்களுக்கு 43 ரன் தேவை சேசிங். அப்போ செகண்ட் நியூ பவுலராக சுதன் வந்தாங்க. சுதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலீஸை மட்டும் வைக்கக்கூடிய ஒரு மீடியம் பேஸ் பவுலர். அவரும் இதே மாதிரி லென்த்தை யூஸ் பண்ணி போட பார்த்தாரு. ஆனால் அந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் ஆன் டாஸ்க், ரைட் ஆன் கியூன்னு சொல்லுவேன். லென்த்தை எர்லியராக பிக் பண்ணி ஒரு 6 பதிவு பண்ணார். அவருக்கு அது 2வது 6 ஆக்சுவலாக அழகர் அவருக்கு. அங்கேயும் ஒரு மூவ் ஆன், முதல் ஓவர்லேயும் ஒரு 6 அடிச்சு மூவ் ஆன், இப்போயும் ஒரு மூவ் ஆன் கொடுத்துருக்காரு லெஃப்டி பேட்ஸ்மேன். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்திங்கன்னா 22, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ஔவையார்பட்டி. செகண்ட் ஓவரில் மட்டுமே 11 ரன் வந்திருக்கு. அந்த 6ஓட சேர்த்து மொத்தமாக 18 பால் பாக்கி இருக்குது. 31 ரன் தேவை. தேர்ட் ஓவர் மீண்டும் விஷால் பக்கம் வந்தாங்க. விஷாலுக்கான செகண்ட் ஓவர் அது. ஸ்ட்ரைக்கில் இந்த நியூ பேட்ஸ்மேன், விக்கெட்டுக்கு அப்புறம் அந்த 1 பேட்ஸ்மேன் வசந்த் வந்தாங்க. வசந்த் நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்த ஒரு பிளேயர். முதல் மீட்லேயே வந்து தன்னோட பெர்ஃபார்மன்ஸில் கண்டிப்பாக என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பிளேயர். ஔவையார்பட்டி அப்படின்னா வசந்த் எனக்கு ஒரு பக்கம் ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட பிளேயர் வந்தார். லென்த்தில் குத்தி போடப்பட்ட பந்து அது அந்த ரைஸில் அப்படியே பிடிச்சி ஸ்கொயரில் பக்கம் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று ஆனாருங்க. பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி ஒரு பக்கம் 6 பதிவு பண்ணி கொடுத்த பேட்ஸ்மேன் போட்ட ப்ரெஷர் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆகிடுச்சு இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். ஒரு பக்கம் வசந்த் இந்த ஓவரில் 6 அடிச்சிருந்தாலுமே அதே ஓவரில் லெஃப்டி பேட்ஸ்மேனோட விக்கெட்டை வந்து போல்டு மூலியமாக எடுத்திருந்தார். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அவ்வளோ பெருசாக எம்பல் அந்த பந்து போல்டை தட்டி தூக்கிடுச்சு. லெஃப்டி பேட்ஸ்மேன் அழகர் ஆட்டம்லேருந்து வெளியே ஒரு விக்கெட்டோட அந்த ஓவரை முடித்தார் விஷால். அந்த ஓவரில் ஒரு 11 ரன் அடிச்சிருந்தாங்க. வர்ற ஓவர் எல்லாமே பார்த்திங்கன்னா 10-11 ரன்னுக்குள்ளேயே போயிட்டுருக்கு. அடுத்த நியூ பவுலராக குணாவுக்கு வந்து நல்ல ஆக்ஷன் இருக்குது. நல்லாவே ரிலீஸ் பண்ணுறாரு. கரெக்டான பாயிண்ட் ரிலீஸ் இருந்துச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் அந்த நியூ பேட்ஸ்மேன் ராகுல் வந்திருந்தாங்க. ராகுலுக்கு குணா போட்ட ஓவரில் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் லென்த்து ஒரு பால் மாட்டுச்சு. அந்த பால் 6ஆகவும் மாறிச்சு. மொமெண்டம் சேஞ்சாகவும் மாறிச்சது. ஸோ 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 43. கிட்டத்தட்ட 4 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும்.
சேசிஸான்னு சொல்லலாம் கண்டிப்பாக. இந்த கிரவுண்டில் கடைசி ஓவர் பாக்கி இருக்குங்க. 6க்கு 10 தேவை. ஸ்ட்ரைக்கில் ஆல்ரெடி 6 அடித்த பேட்ஸ்மேன் ஒரு பக்கம் ராகுல் இருக்காங்க அப்படின்னு நினச்சா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சாங்க. அந்த ஓவர் போட்டது பவுலர் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து போட வந்தாங்க. ஒரு எக்ஸப்ஷனல் ஓவர் ஃபார் நல்லா போட்டாருங்க. கடைசி ஓவர் பெனல்ட்டி ஓவர் போடணும். அந்த நியூ பவுலர் வந்து லாஸ்ட் பால் வரைக்கும் மேட்சை கொண்டு போயிட்டார். லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது, ஒரு பாலுக்கு 3 தேவை. அவ்வையார்பட்டி வெர்சஸ் விலாப்பட்டி அந்த மேட்ச் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன். மேட்சை போய் பாருங்கள். கடைசி பால் த்ரில்லர் கண்டிப்பாக. எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.